வெல்கம் டு சரசு சமையல். நம்மளோட காலை பிரேக்ஃபாஸ்ட்டு எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தோன்றது ஃபஸ்ட்டு இட்லி தாங்க. அந்த இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் சாம்பார் தாங்க எல்லாருக்குமே ரொம்ப நினைவுக்கு வரும். அந்த சாம்பாரை டேஸ்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக எப்படி செய்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் பரங்கிக்காய் போட்ட பாசிப்பருப்பு சாம்பாருங்க. எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட நாங்கள் பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடை எல்லாமே தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டான சாம்பார் செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கலக்கி போட வேண்டியது தாங்க. நான் இன்றைக்கி ஒரு பாசி பருப்பு ஒரு ஆளாக்கு, இந்த குட்டி ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம கழுவிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. நான் 2 தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா சும்மா 2ஆக கீறி போட்டிருக்கேன். அப்புறம் பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது தேவையான அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சீரகம் இதில் தூவிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சையாகவே சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் நம்ம விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் நல்லா சீக்கிரமாக பருப்பு வேக வைக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கலாம். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் தேவைக்கு போட்டுக்கலாங்க. இப்போ ஒட்டு மொத்தமாக இதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் சேர்த்து இப்போ அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஒரு 1/2 லிட்டருக்கு குறையாமல் ஊற்றணுங்க. ஏன்னா பருப்பெல்லாம் வேகணும் இல்லைங்களா, அதனால் இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான எல்லாமே ஒட்டு மொத்தமாக போட்டு கலக்கி இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டாச்சுங்க. ஒரு 2 சவுண்டு வச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா கம சாம்பார் சும்மா அப்படியே வாசம் தூக்குங்க. இப்போ வெயிட் ஆறிடுச்சுங்க. சவுண்டு வெயிட் ஆறியாச்சு. அப்படியே மூடி திறக்கும் போதே சாம்பார் வாசம் ஜம்முன்னு மூக்கை தொலைக்குதுங்க. வாசம் அவ்வளோ வாசம் வருது. அதுவும் பாசிப்பருப்பு பூசணிக்காய் போட்டதுக்கு அதுக்கும் ரொம்பவே அருமையாக வந்திருக்குங்க. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் அடுப்பில் ஏற்றினா அந்த நல்லா சேர்ந்து வந்துடும். ஒரு குழப்பு கிடைக்கும். அதுக்காக நம்ம அடுப்பில் ஏற்றிட்டு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துற வேண்டியது தாங்க. நான் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் நான் மந்த்ரா கடலெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேங்க. கடலெண்ணெய் ஊற்றி தாளிச்சாதான் இந்த சாம்பார்லாம் நல்லா வாசமாக இருக்கும். இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் சேர்த்துட்டு இதில் காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். கறிவேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் எடுத்து சாம்பாரில் கொட்டியாச்சுன்னா நம்மளோட டிஃபன் சாம்பார் அட்டகாசமாக ரெடி ஆயிருங்க. இப்போ இதில் சேர்த்தாச்சுங்க. சாம்பாரில் நல்லா பாசிப்பருப்பு பூசணிக்காய் சாம்பார் இப்போ காலை டிஃபனுக்கு திவ்யமாக ரெடி ஆகிடுச்சுங்க. அதே மாதிரி இந்த டிஃபன் சாம்பாருக்கு புளியே ஊற்ற வேண்டியது இல்லைங்க. அப்படின்னு உங்களுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு கொட்டை புளி கரைச்சி நீங்கள் ஊற்றி கொதிக்க விட்டுக்குங்க. ஃபைனலாக தக்காளியே போதுமானதுங்க புளிப்புக்கு. நீங்கள் காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஒரு அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சுட்டு ஒரு அடுப்பில் சாம்பாரை கலக்கி போட்டலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இந்த சாம்பாரை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.